கடத்தில் விழுந்து அப்படி அவங்க ஒய்ஃபை தான் என்னை தூக்கி மேலே நிப்பாட்டினாங்க. ரொம்ப கடத்தில் இருந்தேன், உச்சக்கட்டத்தில் சூசைட் லெவலுக்கு போயிட்டேன். இவங்க தான் நான் இருக்கேன், எதுவுமே இந்த அளவுக்கு கடனும். லாஸ்ட் இயர் இதே டே எங்கள் மாமனார் மாமியார் நாத்தனார் கூட எல்லாம் சண்டை வந்துட்டு எங்களை வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 23 இருந்திருந்தோம்னா ஹாப்பியாக இருக்கலாம். 23க்கு மேலே தான் ரியல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ அப்போ வந்து கஷ்டமான மூமெண்ட். அது திரும்பவே நடக்கக்கூடாது. ஒரு தனிமையிலுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னும் அவங்க லைஃப்ல ஒரு மூமெண்ட் நடந்திருக்கும்ல, அதாவது இது என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்லி ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும்ல, அது என்னதுன்னா நம்ம காலேஜ் லைஃப் தான். காலேஜ் லைஃப் தான். எல்லாருக்குமே வர மாதிரி உங்களுக்கும் அந்த காலேஜ் லைஃப் தான். ஏன்னா காலேஜ் லைஃப்பில் தான் நம்ம நிறைய மெமரிஸ் இருக்கும், அஃப்கோர்ஸ் எல்லாமே இருக்கும். அதே காலேஜ் லைஃப் முடிஞ்சிச்சுனாவே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ஹாப்பி மூமெண்ட்னா காலேஜ் லைஃப் தான். காலேஜ் லைஃப் தான். காலேஜில் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? ஜாலியாக இருந்தீங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸோட? ஒரு கேங் ஏதாவது ஒரு ராவடி பண்ணி ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கீங்களா? அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஏசிக்காக சண்டை போட்டோம் காலேஜில், போட்டு ஸ்ட்ரைக் பண்ணோம். ஐ மீன் ஏசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசி இருந்தது அஃப்கோர்ஸ், பட் ஆனால் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்காக சண்டை போட்டு ஸ்ட்ரைக் பண்ணுற மூமெண்ட் வரைக்கும் போச்சது. அதெல்லாம் ஒரு ஃபன்னாக இருந்தது. இப்போ நினச்சோம்னா கூட அதெல்லாம் காமெடியாக இருந்தது. லைக் என்னன்னா அதுக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டோம் அப்படின்ட்டு. உங்கள் லைஃப்லேயே அதுதான் ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டு, அது மறக்க கூட முடியாதுங்களா? ஃபஸ்ட்டு மூமெண்ட், ஐ மீன் தைரியமாக போல்டாக ஒரு பண்ணதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் இருக்கப்போ ஒரு கெட்ட விஷயமும் நடந்திருக்கும். கண்டிப்பா. அது மாதிரி உங்க லைஃப்ல மறுபடியும் இது நடக்கவே கூடாது எனக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன? கடன் தானே, கடத்தில் போய் விழுந்துட்டேன். கடத்தில் விழுந்து அப்படி அவங்க ஒய்ஃபை தான் என்னை தூக்கி மேலே நிப்பாட்டினாங்க. ரொம்ப கடத்தில் இருந்தேன், உச்சக்கட்டத்தில் சூசைட் லெவலுக்கு போயிட்டேன். இவங்க தான் நான் இருக்கேன், எதுவுமே இந்த அளவுக்கு கடன்ல மாட்டி உங்க லைஃப் கடத்தில் மாட்டி சூசைட்டை போயிட்டு லாக்டவுன் டைமில் ரொம்ப கடத்தில் அது ரொம்ப அது சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு கஷ்டம். அந்த லாக்டவுன் போட்ட உடனே நமக்கு பணம் கேட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க. வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இருக்கேன்ட்டு அப்புறம் படிப்படியாக என்னை தூக்கி மேலே ஏற்றி உங்க ஒய்ஃப் தான் உங்க பக்கத்துல நின்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆணுக்கு வெற்றிக்கு முன்னாடியே ஒரு பெண் இருப்பாங்க மாதிரி உங்க ஒய்ஃப் இருந்து உங்களை தூக்கி விட்டுருக்காங்க. வந்தெல்லாம் யாரும் நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை யாரும் எனக்கு சொன்னது கிடையாது. இவங்க தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இவங்க தான் எங்களோட போகிறாங்க. ரொம்ப கஷ்டம். சரி, உங்க லைஃப்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஒன்று நடந்திருக்கும், ஆனா அது மறுபடியும் நடக்கவும் நடக்காது. அப்படி மெமரபிளான ஒரு மூமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப் தான் சொல்லுவேன். காலேஜ் லைஃப் தான். ஏன்னா அது காலேஜ் படிக்கிறப்ப பெரும்பாலெல்லாம் கட் அடிக்கிறது அது மாதிரி அதில் இருந்துட்டு வேற ஒரு ஹாப்பி லைஃப்காக அப்படி வெளியே போகிறது வர்றது அது மாதிரி போயிட்டு இப்போ வெளியே அதை விட்டு ஜெர்னி விட்டு வெளியே வந்து வெளியே இப்போ லைஃப்பை லீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதை மிஸ்ஸிங் பண்ணுறது ரொம்ப ஒரு திரும்பி கிடைக்குமா அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா? எந்நேரமும் காலேஜுக்குள்ள பூந்தல்ல இருந்து முடிகிற வரைக்கும் சந்தோஷமாவே இருந்துட்டு இப்போ லைஃப்னு ஒரு விஷயத்துக்குள்ள வரப்போ அந்த அளவுக்கு கஷ்டமும் இருக்குன்னு. ஆமாம், அதை லீட் பண்ணணும்னு இப்போ வெளியே வரப்போ அது ஒரு ஹாப்பியான ஜெர்னியாக இருந்துச்சு. அதை விட்டு வெளியே வந்துட்டு இப்போ அதை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் அங்கே இருக்கிறப்ப அது இருந்து அனுபவிக்காமல் வேறு மாதிரி ஒரு லைஃப்குள்ளே அதுதான் ஹாப்பின்னு நினச்சி வெளியே போய் அதை மிஸ் பண்ணிட்டோன்னு தோணுது. மிஸ் பண்ணிட்டீங்க லைஃப்ல. நான் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அது மாதிரி எனக்கு மறுபடியும் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட் இருக்கும்ல. கண்டிப்பா. அது என்னதுன்னு சொல்றீங்களா? அது என் பொண்ணு தானா. உங்க பொண்ணு தானா? பெரிய பொண்ணா சின்ன பொண்ணா? பெரிய பொண்ணு. ஃபர்ஸ்ட் பெரிய பொண்ணு. அந்த டைம் எப்படி எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டேன். அடுத்தது இவன் வந்துதான் என் லைஃப் மாதிரி. குழந்தை பிறக்கும் போது அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தீங்க. அது எல்லாருக்கும் ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். ஃபர்ஸ்ட் நீங்க வைஃப் தானே சொன்னா, அதுக்கப்புறம் தானே குழந்தை வந்து. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் எனக்கு என் புள்ள தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பொண்ணு தான். ஒரு இதாச்சு. சரி, இப்படியே இருந்தேன். இவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லா ஒரு ஃபேமிலியா எப்படியோ இருந்து நான் இப்படி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்க லைஃப்ல ஒரு விடியல் மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா. என்னோட ஊட்டி ட்ரிப் தான் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். எப்படின்னா அந்த இடம் பேர் வந்து கிளன்மார்க். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த இடம் அப்படியே உங்களுக்கு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு? அது அங்க வந்து போறப்பெல்லாம் டூ வீலர்ல வந்துட்டு நாங்க 2 பேர் மட்டும்தான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நடுவுல எல்லாம் பைசான்லாம் வந்துச்சு, ரொம்ப பயமா இருந்தது. ஒரு கார்காரங்களாம் வந்து நாங்க டூ வீலர் போனதுனால எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் இது வரைக்கும் நான் பைக்ல வந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணதே இல்லை. அந்த 3 days வந்து ட்ரிப் வந்து ரொம்ப மெமரபிள். ஸோ இனிமேட்டு இப்போ எங்களுக்கு பாப்பா இருக்கு. இனிமேட்டு நினைச்சாலும் நாங்கள் 2 வீலர்ல அவ்வளோ தூரம் போக முடியாது. பாப்பா கண்டிப்பா குழந்தைய வச்சுட்டு அவ்வளோ தூரம் போறதா ரொம்ப போற கஷ்டம். வழியிலலாம் வந்து லைட்டா மலைச்சாரெல்லாம் ரொம்ப இருந்தது. அதெல்லாம் வந்து ரொம்ப மறக்க முடியாத அந்த 3 days. பைசன் இந்த கிளன்மார்க்ங்கிறது அதிகம் யாருமே போகாத ஒரு இடமா போச்சு. மிலிட்டரி ஏரியா. அந்த ஊருக்குள்ள போகணும்னா பர்மிஷன் வாங்கணுமா? பைக்ல நீங்க அவ்வளோ தூரம்
2 பேரும் போனது பாப்பா இல்லாம இப்போ ஆமா. போறதுக்கு சிரமமா இருக்கும். அதனால உங்களுக்கு மெமரபிளா இருக்கு. ஆமா, லைஃப்லயே மறுபடியும் அது நடக்கவும் நடக்காது. பெட்டரா இருக்கும். ஒரு 23க்குள்ளேயே இருந்திருந்தோம்னா ஹாப்பியா இருக்கலாம். 23க்கு மேல தான் ரியல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ அப்போ வந்து கஷ்டமான மூமெண்ட் தான். எல்லாருக்குமே அந்த லைஃபோட ஒரு பேர்டன் வந்து நம்ம மேல போட்டுருவாங்க. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ அது வந்து கஷ்டமான மூமெண்ட் தான் எனக்கு தெரியும். ஹாப்பி மூமெண்ட்னா பிலோ 23 தான். டஃபஸ்ட் மூமெண்ட்னா இந்த பேச்சுலர் லைஃப் தான். சரி, ஓகே. நல்லதுன்னு இருக்கிறப்போ கெட்டதும் ஒன்று நடந்திருக்கும் உங்க லைஃப்ல. மறுபடியும் இது மாதிரி நடக்கவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி ஒன்று நினைப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னது? ஆக்சுவலி இன்னைக்கு எங்களுக்கு ஆனிவர்சரி டே. ஹாப்பி ஆனிவர்சரி. அதனால எனக்குலாம் பர்பிள் ஆனிவர்சரி. அதனால நாங்க எல்லாரும் ஒரே மாதிரி கலர்ல, எனக்கு பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க எல்லாரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் இதே டே எங்க மாமனார் மாமியார் நாத்தனார் கூட எல்லாம் சண்டை வந்துட்டு எங்களை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் போன ஆனிவர்சரி மறக்க முடியாத ஒரு ஆனிவர்சரி. இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் இப்படி இருக்கோம். இப்போ ஃபேமிலி பேசிட்டாங்களா இல்ல? அப்பா அம்மா ட்ரை பண்ணுவோம். இப்போ ட்ரை பண்றாங்க பேச. அவங்க பேசுனாங்கன்னா அவங்க கிட்ட பேசுவோம். அவங்க இப்போ போய் ஃபேமிலி கூட பேசுங்க. அப்பா அம்மா தான், அவங்க கூட நம்ம போய் இது பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சது எல்லாம் அவங்க தான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. வீட்டில் அது அக்கா தங்கச்சி ப்ராப்ளங்கிறனால அம்மா அப்பா அப்படி ஆயிட்டாங்க. மற்றபடி இவங்க மேல எதுவும் தப்பு இல்லை. அதனால லாஸ்ட் ஆனிவர்சரி மறுபடியும் நடக்கவே கூடாது. மாதிரி ஃபேமிலியில அந்த சண்டை மாதிரி ஒரு ஆனிவர்சரி இனிமேட்டு வரவே கூடாது. அவ்வளோ கஷ்டமா போயிடுச்சு. ஸோ இந்த ஆனிவர்சரி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வீட்டுக்கு போனால் எல்லாரும் இருப்பாங்க. சரி நாங்கள் மட்டும் வந்துட்டு போகலான்ட்டு வந்தோம். பைக்குங்கிறனால பைக் வந்தோம். சரி போங்க, ஃபேமிலியோட போய் இன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஆனிவர்சரி. உங்க லைஃப்ல ஒரு கெட்டது நடந்த மூமெண்ட் இருக்கும்ல, இது நடக்கவே கூடாது மறுபடியும் அப்படின்னு நினைப்பீங்களா? அது என்னது? அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காலில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. கால் அடிபட்டுச்சு. எப்பயுமே வெளியே ஒரு சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கிறவன் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறது ரொம்ப கஷ்டம். காலில் டிப்ரெஷனுக்குள்ளேயே கூட்டு போய் நம்மள வெளியே 2 மாசம் ரெஸ்ட் எடுத்து வெளியே வந்தேன். வெளியே வந்துமே ஒரு நார்மல் லைஃப்குள்ள இன்ன வரைக்குமே வர முடியல. அந்த தாக்கம் இன்னமே இருக்குது. பர்சனல் லைஃப்லையா இருக்கட்டும், பிஸ்னஸ் விஷயத்துலையா இருக்கும். அப்புறம் பிஸ்னஸ் வந்து ரியல் எஸ்டேட் அது மாதிரி தான். அதெல்லாம் கொஞ்சம் பின்தங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து என்ன லீட் பண்ணி வர முடியல. அது திரும்பவே நடக்கூடாது. ஒரு தனிமையிலுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னும் இப்போ இந்த ஏஜில் இப்படி இருக்குன்னா, இன்னும் ஒரு பிஃபோர் ஒரு 60க்கு மேலே தான் நம்ம அந்த மாதிரி தனிமைக்கு ரொம்ப நம்மளை இது ஒரு நல்லதுன்னு கூட அது பழக்கப்படுத்திக்கிற மாதிரி அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். இதுதான் என்னுடைய தனிமைதான் நிரந்தரம். ஆமா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு பழக்கப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை நினைச்சுக்கிறேன். சரி, ஓகே. சேலத்துக்கார யூடியூப் சேனல்ல இப்போ வளர்ந்து வராங்க. இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரியான சப்போர்ட் இப்போ இந்த ஸ்டார்ட் அப்பாக உள்ள வராங்க. இவங்களுக்கு நாம் கடந்து போகாமல் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்காங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வராங்கன்னு நினைக்காம இவங்களுக்கு நாம் தான் சப்போர்ட் பண்ணி பேஜெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் இது பண்ணுங்கள். அடுத்த கட்டத்தை இவங்களாம் வளரணும். வளர்ந்து நம்ம சேலத்தோடைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு வாழ்த்துக்கள். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக வேணும்னா மறக்காமல் சேலத்துக்காரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.